எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வவுனியா வேப்பங்குளத்தில் ஒரு 1.5 பரப்பு காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இது வவுனியா வேப்பங்குளத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, ஏனையின் வீதியில இருந்து இந்த காணி சரியா எவ்வளவு தூரத்துல இருக்குது, இந்த காணியினுடைய விலை எவ்வளவு, இந்த காணி ஒரு உறுதி காணியா என்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் நீங்க என்னுடைய சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இப்ப வாங்க நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஏனையின் வீதியோடு நிற்கிறோம். இதில் இருந்து மன்னாருக்கு போகின்ற பிரதான வீதியினூடாக நாங்கள் போக போகிறோம். இந்த மன்னார் வீதியால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போன உடனே குருமன்காட்டு சந்தி வரும். இந்த குருமன்காட்டு சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் எம்எஸ் ஹார்ட்வேர்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஒன்று வரும். அந்த ஹார்ட்வேருக்கு பக்கத்தில் போகின்ற இந்த கிரவல் வீதியால் தான் நாங்கள் இந்த காணிக்கு போக போகிறோம். இந்த வீதியால் ஒரு 100 மீட்டர் தூரம் நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி வலது கை பக்கத்தில் ஒரு வீதி ஒன்று திரும்புது. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. வீதி பார்த்தீங்கன்னா நல்ல வீதி தான். ஒரு சில இடங்களில் பள்ளங்களாக இருக்கிறதால தண்ணி நிற்கிது. இந்த வலதுகை பக்கத்தால் இந்த வீதியால் திரும்பி ஒரு கொஞ்ச தூரம் திருப்பி உடனே இடதுகை பக்கத்தால் திரும்பினோம்னு சொன்னால் நேராக தெரிகின்ற அந்த கருப்பு கேட் போட்ட காணி தான் அந்த காணி. இந்த வீதி அந்த காணிக்குத்தான் போகுது பிரதானமாகவே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்த காணி. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரியாக நான் நினைக்கிறேன் ஏனையின் வீதியில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஒரு 15 நிமிடங்கள் நாங்கள் மோட்டார் சைக்கிளில் வாரன்னு சொன்னால் ஒரு 15 நிமிடங்கள் எங்களுக்கு போதுமானது இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1.5 பரப்பு காணி இருக்குது. நல்ல பெரிய வீடாக மேல் மாடி வீடு கட்டியிருக்கிறாங்க. சுற்று மதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியிருக்கிறாங்க. முன்னுக்கு கருப்பு கலரில் டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க. பைப் லைன் எல்லாம் சுற்றி வர செய்யப்பட்டிருக்குது. முதல்ல நாங்கள் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்குறதுக்கு முன்னுக்கு காணியை முதல்ல நாங்கள் சுற்றி பார்க்கலாம். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அறைகள் இருக்குது. சாப்பாட்டு அறை பெரும்பாக இருக்குது. கிச்சன் இருக்குது, டபுள் ஹோல் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு பின்னுக்கு வெளி பாத்ரூம் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளி பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்குது. வெளி பாத்ரூம் வசதியும் இருக்குது. நல்ல அழகான டிசைனில் சுற்று மதில் கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படியே காணி அப்படியே சுற்றி கொண்டு பிறகு வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம். மரங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது. ஒரு 3 தென்னை மரம் இருக்குது. வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. ஒரு கொய்யா மரம் ஒன்று இருக்குது. மரங்கள்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான அமைப்பில் சன்செட் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் தான் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் பதிச்சு சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அற்புதமாக இருக்குது. மேல் மாடியும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வீட்டினுடைய அமைப்பு உங்களுக்கு விளங்கும். வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க. எல்லா கதவு நிலைகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்குமே அழகான முறையில் கேர்டின் போட்டிருக்காங்க. இதான் மேலே மாடிக்கு போகின்ற பிரதான படி. கீழே உள்ள அறைகளினுடைய அமைப்பெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மேலே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா சாமி அறை. உண்மையிலேயே சொல்கிறாங்க, வீடு உண்மையாக அற்புதமாக நல்ல நேர்த்தியான முறையில் இருக்குது. உண்மையாலுமே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் காணொளி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவினுடைய அந்த கொத்து வேலைகள்
நல்ல நேர்த்தியான முறையில் வந்து செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள் இந்த கதவு இப்படி அற்புதமாக செய்திருக்காங்கன்னு சொல்லி. இவ்வாறு எல்லா கதவுகளும் வந்து நல்ல அற்புதமாக வந்து செய்திருக்கிறாங்க. இதான் வந்து 2வது ரூம். எல்லா ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் வந்து கூட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு ரூம். அப்படியே கிச்சனோட சேர்த்து இந்த சாப்பாட்டு ரூமை வந்து வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க. இது வந்து 3வது ரூம். அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சனுடைய அமைப்பு. கிச்சன் வந்து அந்த சிங்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து அழகாக வந்து பதிச்சிருக்காங்க. கீழே வந்து பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்னதாக வந்து கபட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிறது என்ன அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமைக்கும் போது வருகின்ற புகையை வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளே இழுத்து வெளியில் வந்து அனுப்புறதுக்குரிய அந்த ஒரு சின்ன ஒரு மெஷின் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிற புகை எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுத்து அப்படியே அந்த பைப்பின் ஊடாக வெளியில் அப்படியே தள்ளிடும். நான் உங்களுக்கு வெளிப்புறத்தில் காட்டுறேன் பாருங்கள். இதால் அப்படியே வெளியில் வந்துடும். அப்படி ஒரு மெஷின் ஒன்று இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இது முதல் முறையாக பார்க்குறேன் இந்த வீட்டில். நல்ல அழகிய முறையில் இருக்குது. இந்த கிச்சனுடைய வடிவமைப்பு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாப்பாட்டு அறை. நான் உங்களுக்கு முதலே இது காட்டினேன். இதுவும் வந்து கிச்சனோட சேர்ந்து இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம். உள்ளுக்குள்ளேயே வந்து கொமட்டெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து மேலே சிவருக்கு கீழே எல்லாம் வந்து மாபிள் தான் வந்து பதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து பாத்ரூம் ஷவரெல்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஹீட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. குளிர் நேரங்களில் பனி காலங்களில் வந்து ஹீட்டரை போட்டு குளிக்கக்கூடிய மாதிரி ஹீட்டர் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டோர். சும்மா பொருட்களை வந்து வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரூம் ஒன்று இங்கால வந்து கட்டியிருக்கிறாங்க. இதான் வந்து கீழே உள்ள இந்த அறைகளினுடைய அமைப்பு. இப்போ நாங்கள் மேலே போய் மேலே உள்ள அந்த அறைகளினுடைய அமைப்புகள் எல்லாம் பார்க்கலாம். கீழே வந்து நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வந்து முற்று முழுதாக முடிக்கப்பட்டு மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. மேலே தான் வந்து நீங்கள் வந்து வேலையை வந்து செய்ய வேண்டியிருக்கும். என்னென்ன வேலைன்றதை நாங்கள் மேலே போய் பார்க்கலாம். மேலேயும் வந்து இந்த வீடை வந்து கட்டி முடிக்கும் பொழுது ஒரு பெரிய லக்ஸரி வீடாக அற்புதமாக இருக்கும் இந்த வீடு. இப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து முன்னுக்குள்ளது மெயினாக வந்து இது ஹோல். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரையெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி இருக்குது வீடு. மற்றும்படி நீங்கள் வந்து மேலே ஃபுல்லாக வேலை செய்து முடிக்க வேணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லெல்லாம் வச்சு எல்லா அறைகளும் வந்து
கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. மிச்ச வேலையெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேணும். கதவு, ஜன்னல், நில வயரிங் வேலைகள் இது எல்லாமே வந்து நீங்கள் மேலே வந்து செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் மேலே வந்து கூரை எல்லாம் மேலே போட்டாச்சு. கூரை வேலை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி நீங்கள் மிச்ச வேலையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டி இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. நல்ல பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. சுற்றி வர நல்ல வசதியான ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கமெல்லாம் இருக்கிறாங்க போல இடக்கு. நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. சுற்றி வந்து எல்லா வீடுகள்லேயும் வந்து மதிலும் வந்து கட்டியிருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல ஒரு வசதியான மக்களை கொண்ட இடமாக தான் இருக்குது. பார்க்கும்போது தெரியுது. அயல் சமூகங்கள் பக்கத்தால் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது வந்து முன்னுக்கு சன்செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்குள்ளே ஒரு ஹோல் உண்டு. அங்கால அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் உண்டு. நாங்கள் பார்த்துட்டோம். இப்படியே இங்கால பக்கம் போனோம்னு சொன்னால் இங்கால வந்து ஒரு ரூம் உண்டு இருக்குது. இது வந்து இன்னொரு ரூம் உண்டு. இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கமும் ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இங்கால வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ரூமுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ரூமாக இருக்கும். உண்மையாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்குது. ரூம்லேருந்து ஜன்னல் ஊடாக பார்க்கும்போது இது வெளி தோற்றத்தினுடைய அழகு. அப்படியே இந்த கொரோடல் பக்கத்தால் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்குது. இந்த ரூமுக்கு வந்து மேலே வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே. கீழ்த்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரூம், சாப்பாட்டு ரூம், கிச்சன், ஹோல், அவுட் ஹோல், அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ரூம் இருக்குது. ஒரு பெரிய ஹோல் இருக்குது. அதோடு சேர்த்து முன்னுக்கு வந்து ஒரு 40 கோவம் வந்து மேலே வந்து இறக்கியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ரூம்ஸ் இருக்குது இந்த வீட்டில் வந்து. இது வந்து ஒரு பெரிய லக்ஸரி வீடு தான். இது வந்து ஒரு உறுதி காணி. இந்த வீட்டினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,80,00,000 ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். நீங்கள் வந்து மேற்கொண்டும் வந்து இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணியும் வந்து உறுதி காணி. அதோட இந்த வீட்டுக்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெருமதியாக இருக்கும்னு சொல்லி. ஆகவே வந்து நான் இதில் உரிமையாளரோட நம்பர் உங்களுக்கு தரேன். நீங்கள் உரிமையாளருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுபோல் உங்கள்கிட்டையும் வந்து காணிகள், வீடுகள், வயல்கள், தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய யூடியூப் தளத்தில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். இதில் விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு தரேன். எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.